வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கட்சியின் அடிமட்ட இருப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முயற்சியை முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவரான ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சாரத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் திமுக பணியாளர்கள் செல்வார்கள். இந்த முயற்சி பல நோக்கங்களுக்கு உதவுகிறது. தேர்தல் பிரச்சாரம், உறுப்பினர் சேர்க்கை, மத்திய அரசின் தோல்விகளை விளக்க ஒரு தளம் மற்றும் திமுக அரசின் சாதனைகளை வெளிப்படுத்த ஒரு வழி என்று ஸ்டாலின் கூறினார். எதிர்காலத்தில் மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் சேரக்கூடும் என்றும் அந்த சூழ்நிலை வரும்போது நாங்கள் விவாதித்து முடிவு செய்வோம் என்றும் கூறினார். கூட்டணி கட்சிகள் அதிக எம்எல்ஏ இடங்களை கோருவது குறித்து கேட்டபோது தேர்தல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதும் அத்தகைய விவாதங்கள் நடத்தப்படும் என்று ஸ்டாலின் பதிலளித்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அமர்ந்து அதை பற்றி பேசுவோம், அதை நாங்கள் சமாளிப்போம் என்று அவர் கூறினார். இது இருக்கை பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு நடைமுறை அணுகுமுறையை சமிக்ஞை செய்தது. சிவகங்கையில் நடந்த காவல் மரணம் குறித்து விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் வலியுறுத்தினார். இது குறித்து எங்களுக்கு தெரிந்தவுடன் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உயர் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். காவல் வன்முறை குறித்து அரசாங்கத்தின் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை எடுத்துக்காட்டினார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அடிக்கடி தமிழக வருகை குறித்து கருத்து தெரிவித்த ஸ்டாலின், இதுபோன்ற வருகைகள் இறுதியில் திமுகவுக்கு சாதகமாகவே செயல்படும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வர வேண்டும். அவர்கள் பொய்களை பரப்புகிறார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். அது தேர்தலின் போது எங்களுக்கு சாதகமாக மாறும் என்று அவர் கூறினார். ஆளுநரை சுற்றியுள்ள சர்ச்சையையும் அவர் சாடினார். அவரையும் மாற்றக்கூடாது என்று கூறினார். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்திற்கு திமுக தொண்டர்கள் செல்வார்களா என்று கேட்டதற்கு ஸ்டாலின், அது அங்குள்ள சூழ்நிலையை பொறுத்தது. சூழ்நிலைக்கேற்ப பணியாளர்கள் செயல்படுவார்கள். நான் அந்த பகுதியில் இருந்தால் நான் நிச்சயமாக செல்வேண்டோர். அவரது அறிக்கை அரசியல் ரீதியாக முக்கியமான பகுதிகளிலிருந்து பிரச்சாரம் விலகிச் செல்லாது என்பதை குறிக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் பரந்த பார்வையை விளக்கிய ஸ்டாலின், இது ஒரு எளிய உறுப்பினர் இயக்கமாக தோன்றினாலும் அதன் ஆழமான குறிக்கோள் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதாகும் என்றார். தமிழ்நாடு ஒன்றுபட்டால் எந்த சக்தியாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் பாஜகவின் அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார செல்வாக்கை எதிர்ப்பதற்கான ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக இந்த முயற்சியை அவர் விவரித்தார். இந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கட்சியின் பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மற்றும் பிற மூத்த கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய திமுக தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.